இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜகவால் வளர முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த படப்பையில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது எடப்பாடி பழனிசாமியால் ஒருபோதும் பாஜகவை எதிர்க்க முடியாது என்பதே உண்மை என்றும் அவரது பகல் வேஷம் மக்களிடம் எடுபடாது எனவும் கூறினார். அதிமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டை சரி செய்து தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் முதன்மையான மாநிலமாக திமுக அரசு மாற்றியுள்ளதாகவும் பதிலடி கொடுத்தார். கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அவார்டு. இன்னொரு அவார்டு வெயிட்டிங். ஜூன் 4ஆம் தேதி 40க்கு 40 என்ற அந்த விருது. பழனிசாமி அவர்களை வெயிட் அண்ட் சி. நீங்கள் வாழ்படுத்தின நிர்வாகத்தை சரி செஞ்சு திமுக அரசு தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக ஆக்கியிருக்கிறோம். பழனிசாமி ஆட்சியில் தொழில் செய்ய உகந்த மாநிலங்கள் தரவரிசையில் 14வது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை திமுக அரசு பொறுப்பேற்றதும் 3வது இடத்துக்கு முன்னேற்றி இருக்கோம். அன்பரசன் இருக்கார, அவருடைய துறையில் ஸ்டார்ட் அப் இந்தியா தரவரிசையில் பழனிசாமி ஆட்சி காலத்தில் கடைசி நிலையில் இந்த தமிழ்நாட்டை நம்ம ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் லீடர் ஆக்கி இப்போ முதலிடத்தை பிடிச்சிருக்கோம். பழனிசாமி அவர்களே, நீங்க எதுல நம்பர் 1 தெரியுமா? பதவி சுகத்துக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை பாஜக கிட்ட அடகு வச்சீங்களே, அதுல மட்டும்தான் நம்பர் 1. திமுக அரசின் சாதனை திட்டங்கள், வாக்குறுதிகளை கூறி வாக்கு கேட்கிறோம். ஆனால் பிரதமர் மோடி ஆட்சியில் எந்த திட்டமும் இல்லாததால் அவர் பொய்யையும் பிரிவினைவாதத்தையும் மட்டுமே பேசி மக்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சராக இருந்ததால் மாநிலங்களின் பிரச்சனை தெரியும் என கூறிய மோடி, பிரதமர் ஆனதும் மாநிலங்களின் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுப்பதே அவர்தான் எனவும் குற்றம் சாட்டினார். பிரதமர் அவர்களே, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது. 10 வருஷமா ஒன்றியத்தில் நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க. ஆனா நீங்க பேசுற வாயில தான் பாஜக வளருதே தவிர களத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அதனால்தான் கூட்டணிக்கும் உங்க கட்சிக்கும் ரவுடிகளையும் கலவரம் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ்களையும் சேர்த்துட்டு இருக்கீங்க. இந்த லட்சணத்தில் பாஜக எப்படி வளரும்? நீங்க தான் எப்போ மக்களை ஏமாத்துவீங்கன்னு பார்த்தா இப்போ உங்களையே தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கும்னு யாரை ஏமாத்துறாங்க? தமிழ்நாட்டுக்கு உரிய வெள்ள பாதிப்பு நிவாரணம் தருவதாக முதலமைச்சரான தன்னிடமே பொய் கூறிய பிரதமர் மோடி, மாநிலங்கள் மேல் அக்கறை இருப்பது போன்று நீலி கண்ணீர் வடிப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடினார். ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பிரதமர் மோடிதான் பிரச்சனை என்றும் இதற்கெல்லாம் தீர்வாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் எனவும் அவர் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.